நான் ஆல்பர்ட் இக்ரோ ஹை ஸ்கூல்ல ஜூனியரா இருக்கேன். எங்க அம்மா ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டாங்க, எங்க அப்பாவும் என்ன திட்ட மாட்டாரு. நான் ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். Thursday நீ ஃப்ரீயா இருக்கியா? சோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? உண்மையா நீ அழகா இருக்க, மெச்சூர்டா இருக்க, கண்டிப்பா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும். நீ எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்த? நான் எப்பயுமே நைட்ல தான் ரொம்பவே ஊரை சுத்துவேன். எனக்கு நைட் லைஃப்னா ரொம்பவே பிடிக்கும். நானும் உங்கள மாதிரி தான். என்கிட்ட எதையும் மறைக்காத. நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. அவனுக்கு ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்கு, வேலை இருக்கு. நான் காலேஜ் படிக்கணும். காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உனக்கு பணம் வேணும்ல? உனக்கு இது போதுமா இல்ல வேணுமா? அதுல பணம் கிடைக்குதா? எவ்வளோ? $200. வேற யாருக்காவது பேபி சிட்டர் தேவைப்படுதா? ஹே, நீ எங்க இருக்க? நான் பேபி சிட்டிங்ல பிஸியா இருக்கேன். யார் கூட? நான் அப்புறம் கூப்பிடுறேன். இப்பத்துல இருந்து $300. கேட்டிங்களா? நம்ம பேபி சிட்டர் தான் இவங்களுக்கும் வராங்களா? ஷெர்லியா? ரெகுலரா ஷெர்லி தான் வருவா. அவளால முடியலன்னா வேற யாரையாவது அனுப்புவா. உண்மையாவா? இந்த மாதிரி வேலை பார்க்கறதுல உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா? என் மேல மட்டும் தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் உன்னோட கார்டை பார்க்கும்போது இதுல என்ன பிரச்சனை? ஏதாவது தப்பாச்சுன்னா நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போகணும். நான் இனி இதுக்கு வர மாட்டேன். நீ அமைதியா இருந்தா போதும். அவ நம்ம எல்லாரையும் மாட்டி விட போறா. உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ என்ன லவ் பண்றதுக்கு நான் பணம் கொடுக்குறேன், நீ என் கூட இருக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன். வேற எவ்வளவுதான் வேணும் உனக்கு? நாளைக்கு நம்ம போறோம் தானே? ஆமா. அதானே பார்த்தேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் லைஃப் இருக்கா. உங்களுக்கும் பேபி சிட்டிங் சர்வீஸ் வேணுமா?